பாம்பன் சுவாமிகள் இதுவரை பழனியம்பதிக்கு சென்றதே கிடையாதாம். அதற்கு பின்பு நிறைய முருகப்பெருமானினுடைய திருவிளையாடல்கள் உள்ளன. பாம்பன் சுவாமிகள் பழனியம்பதிக்கு செல்லாததனால் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான தமிழ் செய்யுள் எது தெரியுங்களா? திருப்பழனிப்பதிகம். அதில் பாம்பன் சுவாமிகள் அந்த பழனி ஆண்டவன் தன்னை அழைக்க மாட்டானா என்று ஏங்கி பாடுவது போல பாடியிருப்பார். மிகவும் அற்புதமான ஒரு தமிழ் செய்யுளுங்க. சிங்கா நன்குதவும் திரு ஆரெழுத்தாள கங்காலன் குருவே நீனையே கருத்தில் வைத்தேன். மங்கா வாழ்வுடையாய் ஏனை வா என்றே அழையாய். தெங்கார் தென்பழனி திருக்கோயில் உள்ளாயே. தெங்கார் தென்பழனி திருக்கோயில் உள்ளாயே என்று 10 பாடல்களாக முருகா நீ என்னை அழைக்க மாட்டாயா, பழனியாண்டவா என்னை நீ அழைக்க மாட்டாயா என்று அவருடைய ஏக்கமும் தவிப்பும் அந்த பதிகத்திலே நமக்கு தெரியும். ஆகவே பாம்பன் சுவாமிகளினுடைய அந்த திருப்பழனி பதிகத்தை நாம் பாடுவோம். நிச்சயமாக பழனி ஆண்டவனினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுக்கு அரோகரா.